ஹாய் காய் சாய் பிரசாத். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 5 மாதம் கழித்து நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறோங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால் தொடர்ச்சியாக வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம ஊர் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை ட்ராவல் வாக் ட்ரை பண்ணுறதுக்காக தாங்க நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி கரெக்டாக டேட்டு வந்து ஜூலை 19ங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கேருந்து நம்ம இப்போ திருச்சி வரைக்கும் போகிறோங்க. ஒரு சில விஷயத்துக்காக நான் திருச்சி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அதையே நம்ம சும்மா போய்கிட்டு அது ஒரு வீடியோவாக எடுத்தால் நம்ம சேனல்லையாச்சும் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாமக்கல்லேருந்து திருச்சி வரைக்கும் ரெகுலராக ட்ராவல் பண்ணக்கூடிய மக்களுக்கு தெரியுங்க, இந்த ரூட்டில் வந்து ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் அப்படின்னா ராமஜெயம், கேஜெயம், இன்னும் ஒரு சில பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்குது. அதில் ஒரு மெயின் கேங்ஸ்டர் பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் வாக் ட்ரை பண்ண போகிறோம். ராமஜெயம் இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் வாக் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் நாமக்கல்லேருந்து திருச்சி ரூட்டில் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு பஸ்ஸுன்னு கூட இந்த பஸ்ஸை நம்ம சொல்லலாம். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ணி அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். பர்மிஷன்லாம் நம்ம கேட்டாச்சுங்க, தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பஸ் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிரும். வாங்க சட்டு புட்டுன்னு நம்ம போய் பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ராவல் ஜேர்னியை இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் என்ஃபோர்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரேக்கில் இருந்து அங்கே கிளம்பும். சேலம் பஸ்ஸஸ் எல்லாமே அந்த சைடில் இருந்து போவோம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற பஸ் வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ராமஜெயம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். க்ரீன் கலருங்க. ஓகேவா? இதில் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகுது. இவர் தாங்க டிரைவர் அண்டு கண்டக்டர். கரெக்டாக பஸ்ஸு வந்து 11:15க்கு நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகுதுங்க. வரைக்கும் திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தாங்க போகுது. அந்த ரிங் ரோடு செட்டப் மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அந்த சைடு பைபாஸ் வழியாக போயிடும். சிட்டிக்குள்ளே எதுவுமே திருச்சி பஸ்ஸஸ் வராது. இப்போ வரைக்குமான எல்லா பஸ்ஸஸுமே திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு தான் போகுது. லெஃப்ட் சைடு போனோம்னா துறையூர் போகிற ரோடுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக திருச்சி போய்கிட்டு இருக்கோம்.
நாமக்கல் டு திருச்சி செக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட முசிறி வரைக்குமே ரோடு நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பைபாஸு, அப்புறம் ரோடுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முசிறியிலேருந்து திருச்சி வரைக்கும் இருக்கிற ரூட்டு தாங்க ஒரு மெயினான ரூட்டுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 லைன் தாங்க. இந்த சைடு ஒரு பஸ்ஸு போச்சுன்னா ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வர முடியும். அந்த மாதிரியான ஒரு ரூட்டு. அந்த ரூட்டில் போகக்கூடிய வேகத்துக்காக தாங்க இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறது. எத்தனை ஓவர்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த லைனில் பார்க்கலாம். கரெக்டாக இதோட நாமக்கல் மாவட்டம் முடியுதுங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம திருச்சி மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கரெக்டாக வெற்றி விநாயகா காலேஜ் வரைக்கும் ஹைவே லைனுங்க. தாண்டினதும் 2-வே லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்பர் 1 டோல்கேட் வரைக்குமே ஃபுல்லாக டபுள் லைன் தான். அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இன்னொரு ராமஜெயம் வருது. கரெக்டாக நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து 45 மினிட்ஸில் 12 மணிக்கு நம்ம தொட்டியம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதுதாங்க தொட்டியம்மோட பஸ் ஸ்டாண்டு. பட் ஆனால் எந்த பஸ்ஸுமே உள்ளெல்லாம் போயிட்டு வராது. எல்லா பஸ்ஸுமே இப்படியே வெளியிலே இருந்து தான் ஏற்றிக்கிட்டு போவாங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த பஸ்ஸுமே உள்ளே போய் பார்த்ததே இல்லை. இந்த ரூட்டில் நைட் டைம் ஆப்ரேட் ஆகக்கூடிய நான் ஸ்டாப் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ் வந்து முசிறிக்குள்ளே போகாதுங்க. பைபாஸ் லைன் வழியாக முசிறியை கட் பண்ணிட்டு போகுங்க. அந்த லைன் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். தூரத்தில் உங்களுக்கு ஒரு பாலம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மறைச்சிக்கிச்சு. அது பேர் வந்து குளித்தலை பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட்டில் அது ஒரு ஃபேமஸான பாலம். குளித்தலை பாலம்னு சொல்லுவாங்க, பெரியார் பாலம்னு சொல்லுவாங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, அங்கே ஒரு டிஎன்எஸ்டிசி பாருங்கள் வெளில வருது.
அந்த வழியில் தான் நம்ம இப்போ லெஃப்ட் கட் பண்ணி முசிறிக்குள்ளே போக போகிறோம். பட் நான் ஸ்டாப் பஸ்ஸஸ், நைட் டைம் பஸ்ஸஸ் எல்லாமே நேராக அந்த ரூட்டில் போனால் முசிறியை பைபாஸ் பண்ணிட்டு போயிடும். நம்ம இப்போ முசிறிக்குள்ளே போயிட்டு போக போகிறோம். இங்கே பாருங்கள், என்கே பஸ். இதுதாங்க நான் சொன்னேன். ரைட் சைடு போனோம் அப்படின்னா கரூர், குளித்தலை இந்த ஊரெல்லாம் போகலாம். லெஃப்ட் சைடு வந்து முசிறி, திருச்சி. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இன்னொரு பஸ்ஸு எஸ்எம்பிடி, நாமக்கல் டு திருச்சி ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸு. கரெக்டாக வந்து 12:20க்கு 1 ஹவரில் நம்ம முசிறி ரீச் பண்ணிட்டோங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் முசிறியோட பைபாஸ் லைன் காமிச்சிருப்பேன்ல, அது வந்து இங்கே தான் எண்ட் ஆகும். ரைட் சைடு போனோம் அப்படின்னா அந்த பைபாஸ் லைன் நம்ம நாமக்கல் போகலாம். லெஃப்ட் சைடு போனால் நம்ம திருச்சி போவோம். அந்த பைபாஸ் லைன் வந்து இதில் தான் ஜாயிண்ட் ஆகும். நாமக்கல்ல இருந்து திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே நான் ஸ்டாப் பஸ்ஸஸ் எல்லாமே முசிறியை பைபாஸ் பண்ணுறதுக்கு இந்த லைனில் தான் வரும். முசிறிக்குள்ளே போகாமல் பைபாஸ் பண்ணி இந்த வழியாக தான் போகும். கைஸ், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், அந்த நாமக்கல்லேருந்து திருச்சி செக்ஷனில் வந்து முசிறியிலேருந்து திருச்சி வரைக்கும் இருக்கிற ரூட் வந்து ஒரு மெயினான ரூட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லை. அது இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டபுள் லைன் தான். அந்த மாதிரி ஒரு ரூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வளைஞ்சு போகும். இந்த ரூட்டில் போகக்கூடிய ஸ்பீடு அப்புறம் ஓவர்டேக்ஸை தான் நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். கைஸ், கையில் கரெக்டாக ஸ்பீடோமீட்டரும் ரெடியாக வச்சுருக்கிறேன். பார்க்கலாம், நல்ல ஸ்பீடு பிக்கப் ஆனதும் நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
கைஸ், நம்ம இப்போ கரெக்டாக 1:05க்கு நம்பர் 1 டோல்கேட் ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோங்க. இது ஒரு மெயின் ஸ்டாப்புன்னே சொல்லலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல்ல இருந்து அந்த சைடில் இருந்து வர எல்லாருமே சமயபுரம் போகணும் அப்படின்னா இங்கே இறங்கி தான் நம்ம பஸ்ஸு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே நாமக்கல்ல இருந்து திருச்சி போகிற எல்லா பஸ்ஸஸுமே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிறது இல்லைங்க. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகுது. இப்போ இங்கேருந்து எந்த ரூட்டில் அந்த நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மெயினாக அந்த டிவிஎஸ் டோல்கேட் அந்த பைபாஸில் இருந்து தான் கட் ஆகும். அது எங்கேருந்து கட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். இப்போ நம்ம டோல்கேட்டுக்கு அப்புறம் பைபாஸ் நம்ம ஜாயின் பண்ணிடுவோங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம சென்னை போகிற பைபாஸ், ஓகேவா? அதுலேருந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி அந்த மதுரை பைபாஸில் ஜாயின் பண்ணி திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போக போகிறோம். கைஸ், நம்ம இப்போ போகிற வழியில் 2 ஆறை கடந்து போவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொள்ளிடம் ஆறு நம்ம கடந்து போகிறோம். அடுத்து வந்து காவிரி ஆறு வரும் பாருங்க, பாலம். ஓகேவா? இங்கேருந்து அப்படியே தூரத்தில் பார்த்தோம்னாலே ரங்கநாதர் கோவிலோட கோபுரம், அப்புறம் மலைக்கோட்டையோட அந்த வியூவையும் பார்க்கலாம். பட் ஆனால் தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது கொள்ளிடம் ஆறில். ஸோ கொள்ளிடம் அடுத்து காவிரி ஆறு நம்ம தாண்டி போகிறாங்க. இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ நல்லாவே இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக தானே தண்ணி திறந்து விட்டாங்க, அதனால் தண்ணி ஃப்ளோ நல்லாவே இருக்குது. கைஸ், இதுதான் கைஸ் டிவிஎஸ் டோல்கேட்.
இதுக்கு முன்னாடி வந்தது தான் டிவிஎஸ் டோல்கேட் பைபாஸ், ஓகேவா? அதுலேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரைட் எடுத்தோம்னா தான் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போவோம். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வருவோம் அந்த பஞ்சாப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ அங்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு அந்த வளைவு கூடாரம் மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? அதுதாங்க பஞ்சாப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தது காட்டுறேன். கரெக்டாக இந்த பஞ்சாப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த சென்னை மதுரை ஹைவேஸ்லேயே இருக்குங்க. கரெக்டாக 1:30க்கு நம்ம திருச்சி பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக 2 hours 15 minutes ஆயிருக்குங்க. கீழே வந்து வெளியூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். மேலே வந்து டாப்பில் டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணே? நீங்கள் இப்போ டிரைவிங் ஃபீல்டில் வந்து எத்தனை நாள்ண்ணே ஆகுது? 2 வருஷம். ஓகே. ராமஜெயம் வந்துண்ணே 1 மாதம் ஆகுது. ஓகேண்ணே. இப்போ இந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோண்ணே? 120 வரைக்கும் போகும். இப்போ திருச்சியில் இருந்து சேலமுக்கு எத்தனை மணி நேரத்தில்ண்ணே நம்ம பஸ் போகுது? 3 மணி நேரம். இப்போ எத்தனை சிங்கிள்ண்ணே நம்ம ஓட்டுறோம்? 3 சிங்கிள். இப்போ டைமிங்ஸ்னால் நம்ம பஸ்ஸோட டைமிங்ஸ்லாம் 5:45 இங்கே திருச்சியில், 8:45 சேலம். ஓகே. இங்கே 1:30க்கு வந்துடுறோம். ஓகேண்ணா. 5:30க்கு போயிடுவோம். ஓகேண்ணா. இப்போ பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் இப்போ அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? இல்லை அதே மாதிரி தான் இருக்குது? இப்போ இது ஃபுல்லாக பைபாஸ்லேயே வந்துடுறதுனால உங்களுக்கு பெரிய டிராஃபிக் இருக்காது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. திருச்சி பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண 3வது நாள்லேயே ஏகப்பட்ட கடைங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. டீ ஷாப்ஸில் இருந்து அப்புறம் ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட கடைங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் எந்த ஒரு கவலையுமே இல்லை.
கைஸ், இது வரைக்கும் இந்த ராமஜெயம் பஸ்ஸோட ஃபுல் ட்ராவல் vlogகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாமக்கல்லேருந்து திருச்சி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, பட் ஆனால் இங்கே நடந்தது வேறு. நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 100லயாச்சும் போவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் டிராஃபிக்னால மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்குமே 75, 80 இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போனாங்க. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் இந்த பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் இங்கே 5:45க்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகுங்க. அந்த சிங்கிளில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் அந்த பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடை நீங்கள் அந்த பஸ்ஸில் பார்க்கலாம். இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து சேலம்லேருந்து திருச்சி வரைக்கும் 95 ருபீஸுங்க. நாமக்கல்லேருந்து திருச்சி வரைக்கும் வந்து 64 ருபீஸ், 64 ரூபா. இந்த ராமஜெயம் பஸ்ஸோட ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ட்ராவலிங் அண்ட் ஃபோர்ஸர் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்தெந்த மாதிரியான ரூட்டில் எந்தெந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா, பாய்.